திண்டுக்கல் அரசு மதுக்கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்ற இடத்தில் ஆய்வு செய்த போலீசார் வீடு ஒன்றில் பதுக்கி வைத்திருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கனிராவுத்தர் குளம் காந்திநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையையொட்டி தின்பண்ட விற்பனை கூடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கும் சாலையில் செல்வோருக்கும் இன்னல்கள் ஏற்படுவதாகவும் கூறி பொதுமக்கள் மதுக்கடையின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வீரப்பஞ்சத்திரம் போலீசார் மதுக்கடையை ஒட்டி சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வந்த இடத்தில் இருந்த மது பாட்டில்களை கைப்பற்றினர். மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் மதுபான கடையை வைக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் கடையை திறக்கக்கூடாது என்றும் கோரிக்கை வைத்தனர். தாராபுரத்தில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிபயங்கர வெடிசத்தம் கேட்டுள்ளது. இந்த சத்தமானது சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உணரப்பட்டதாக தெரிகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு 2 முறையும், 2023ஆம் ஆண்டில் 2 முறையும், 2024ஆம் ஆண்டு 3 முறையும் இதேபோன்ற சத்தம் கேட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெடிச்சத்தம் குறித்து விசாரித்து வருவதாக வருவாய்த்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலநடுக்கம் வந்து 20 அதே மாதிரி நடந்துச்சு. 21, 22, 23, 24, 25 பிறந்து ஒரு நாள் தான் இருக்குது. ஒரு நாள்லயும் இதே மாதிரி நிலநடுக்கம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. இங்கே கல்குவாரிகள் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் அந்த உடைய வெடி சத்தம்னு தெரியல, இன்னும் பூமி அதர்வுன்னு தெரியல. இது மாதிரி இப்படி ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து வருவாய்த்துறை வந்து இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தெரியல, இது கண்டுபிடிச்சி எதனாலும் தெரியல. ஆனால் பொதுமக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. பூமி அதிர்வுகள் கீழே உள்ள இறங்கிடுவோமா என்ற ஒரு அச்சத்திலையும் இது மாதிரி இருக்காங்க. நானே ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். ஆஃபீஸில் இருந்து உட்காந்துருக்கப்போ அந்த ஒரு டேபிளெல்லாம் ஒரு அதிர்வு ஏற்பட்டால் நானே பயந்து வெளியே வந்து பார்க்குறப்போ எல்லாரும் இதே மாதிரி எல்லா பக்கம் இதே மாதிரி ஒரு அதிர்வு சத்தம் வருதுன்னு சொல்லி எல்லாருமே பொதுமக்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்காக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இது எதனால் என்னங்கிறத கண்டுபிடிச்சி இந்த சவுண்டை வந்து கண்டுபிடிச்சி என்ன சொல்லணும். நத்தம் அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். 10 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த உன்னிக்கண்ணன் தனது குடும்பத்தார் 11 பேருடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் செல்வதற்காக மதுரையில் துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நத்தம் வழியாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள புதுப்பட்டி பிரிவு சாலையில் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பில் மோதி கண்ணிமைக்கும் நேரத்தில் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள பால தடுப்பில் மோதி நின்றது. இந்த விபத்தில் காருக்குள் இருந்த சோபனா ஆகிய 2 பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்தில் இறந்த ஒருவரின் உடல் காருக்குள் சிக்கிக்கொண்ட நிலையில் நத்தம் தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் நீண்ட நேரம் போராடி உடலை மீட்டனர். தொடர்ந்து இறந்தவர்களின் உடலை நத்தம் போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே ஆக்கூரில் ரூபாய் 13.56 லட்சம் மதிப்பீட்டில் புதிய உணவு தானிய கிடங்கு கட்டிடத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 13.56 லட்சம் மதிப்பீட்டில் புதிய உணவு தானிய கிடங்கு கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு புதிய தானிய கிடங்கு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் பொதுமக்களுக்கு குடிமைப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக மகளிர் அணி மௌனம் காப்பது ஏன் என பாஜக நிர்வாகி குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்பு, தமிழகத்தில் ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும்போது கட்சியை தான் பெரிதுபடுத்துகிறீர்கள், தயவு செய்து அரசியலாக்காதீர்கள் என்று கூறினார். மேலும் திமுகவை சேர்ந்த ஒரு பெண் கூட பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து வீதியில் இறங்கி போராடவில்லை என்று குற்றம் சாட்டிய குஷ்பு, சொந்த வீட்டு பிரச்சனையை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டு பிரச்சனையை திமுக பேசுவதாக சாட்டினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையம் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் பரிசோதனை செய்யும் இடத்தில் தடுப்பு வேலி அமைக்கும் பணிகள் துவங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் தை மாதம் தொடங்கி நடைபெறுவது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தைப்பொங்கல் அன்று ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக 54,26,000 ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக இன்று காலையில் முகூர்த்த கால் நடும் பணி நடைபெற்றது. இதனை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடத்தப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெறவுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை குறித்து வெளிவந்த தகவலின் உண்மைத்தன்மை உள்ளதா என்பதை ஆராயாமல் பொதுவெளியில் பதிவிடுவது சரியா என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை மற்றும் எதிர்காலத்தில் பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு பள்ளிகள் குறித்து பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது எனவும், தனியார் பள்ளிகள் சங்க நிகழ்ச்சியில் அவ்வாறு பேசியுள்ளேனா என்பதை தெரிந்து கொள்ளாமல் வெளியிடப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். உறுதிப்படுத்தாமல் அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் பயிலும் மாணவர்களை தத்தெடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை எனவும், எங்களது பிள்ளைகளை நாங்கள்தான் வளர்த்தெடுப்போம் என்றும் கூறினார். மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை வார்த்தையால் விளையாடக்கூடாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்த சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி we are getting tired. இன்றைக்கி நாங்கள் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க. நீங்கள் எங்கேயாச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க, ரீசெக் பண்ணுங்கள். நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரமாக ஏன் அதில் ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு தென்காசியில் தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நிலத்தை போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்த கீழக்கடையம் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கீழக்கடையம் ஊராட்சியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடம் உள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த இடத்தினை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் பெருமாள் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் இணைந்து போலி ஆவணம் ஏற்பாடு செய்து இதற்கு கீழக்கடையத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பூமிநாத் காலி இடத்தில் வீடு உள்ளது போல் போலியாக ரசீது செய்து கொடுத்துள்ளார். இவர்கள் 3 பேரும் கூட்டு சேர்ந்து அந்த இடத்தினை கல்லிடைக்குறிச்சி வடக்கு கரம்பையை சேர்ந்த மாவீரன் என்பவருக்கு மோசடியாக கிரைய ஆவணம் செய்து விற்பனை செய்துள்ளனர். இது பற்றி அறிந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அவர்களிடம் சென்று கேட்டபோது அந்த இடத்தை சமுதாய மக்களுக்கு தர முடியாது என்று கூறியதுடன் அவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கடையம் காவல் நிலையத்தில் செல்லத்துறை அளித்த புகாரின் பேரில் போலீசார் 4 பேர் மீதும் நிலத்தை அபகரித்து மோசடியாக விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து வலைவீசி தேடி வருகின்றனர்.
இச்சம்பவம் கடையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கெட்டிசெவியூரில் மின்கம்பத்திலிருந்து தவறி விழுந்த மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொலப்பலூரை சேர்ந்தவர் வெள்ளியங்கிரி. இவர் கடந்த 2 ஆண்டுகளாக கெட்டிச்செவியூர் மின்வாரிய அலுவலகத்தில் கம்பியாளராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கெட்டிச்செவியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள ஒரு வீட்டில் மின் இணைப்பு பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் இருந்து தவறி விழுந்தார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த வெள்ளியங்கிரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் பிரச்சினை சம்பந்தமான போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை வைத்துள்ளார். விழுப்புரத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுத்த பிறகும் போராடும் அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக 1 ஆண்டாக குற்றவாளியை கைது செய்யாமல் இருந்தது யார்? ஏன் அப்போது அதிமுக போராடவில்லை என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் அரசியலுக்காகவே அண்ணாமலை செருப்பு அணிய மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் எனவும், மாணவிக்கு ஆதரவாக அல்ல எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் மக்கள் பிரச்சினை சம்பந்தமான போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.